மிக்ஸி ஜாரில் 2 கடலைப்பருப்பு 3 கப்பு, மிக்ஸியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சோம்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீளமாக கட் பண்ண வெங்காயம் 4 கலந்து விட்டாச்சு. பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.